வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. ப்ரீவியஸ் டாபிக்ல பிஓ அக்கௌண்ட் பேக்கை சப் ஆஃபீஸ்ல எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, கேஷ் பேக் எப்படி அக்னாலேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த டாபிக்ல நம்ம வந்து பிஓ டெய்லி அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பை சப் அக்கௌண்ட் பிஏ, அப்புறம் பிஓ சம்மரி எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப் அக்கௌண்ட் பிஏ லாகின்ல இருக்கேன். சப் ஆஃபீஸ்ல சப் அக்கௌண்ட் பிஏ லாகின்ல இருக்கேன். அதுல கிளிக் சப் அக்கௌண்ட்ஸ் கார்டு, அதுல அக்கௌண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல வெரிஃபை பிஓ டெய்லி அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட எல்லா பிஓ டெய்லி அக்கௌண்ட்டும் இருக்கும். அதுல ஒவ்வொரு பிஓவா வெரிஃபை பண்ண போறோம். அதுல சூஸ் த டேட், கிளிக் ஃபெட்ச். அதுல கீழே பாருங்க, இந்த சப் ஆஃபீஸ்க்கு 4 பிஓ இருக்கு. ஒரே ஒரு பிஓல இருந்து மட்டும் பேக் ரிசீவ் ஆயிருக்கு. அது கீழே பாருங்க, கிரீன் கலர்ல ரிசீவ்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு பிஓ மட்டும் இருக்கு பாருங்க. கிரீன் கலர்ல இருக்கா? சோ அப்படின்னு அர்த்தம் இந்த பட்டணம் பிஓல இருந்து ஒரு பிஓ பேக் ரிசீவ் ஆயிருக்கு. கிளிக் ஃபெட்ச். இப்போ அந்த டெய்லி அக்கௌண்ட்டை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டா அக்கௌண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா இருந்தா கிளிக் வெரிஃபை, கிளிக் கன்ஃபார்ம். இப்போ அந்த பிஓ டெய்லி அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. அதனால வெரிஃபைட்ல பாருங்க, கிரீன் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்கு. இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஓ பேக்கும் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண போறோம். ஆனா இது ட்ரைனிங் என்விரான்மெண்ட்ல நான் என்ன பண்றேன்னா, மிச்சம் 3 பிஓ பேக் வந்து நாட் ரிசீவ்டு அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். ஆனா ரியல் டைம்ல நீங்க எல்லா பிஓ பேக்கையும் ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அதனால எல்லா பிஓ பேக்கையும் வெரிஃபை பண்ணுவீங்க. நீங்க எல்லா பிஓ வெரிஃபை பண்ண பிறகுதான் இந்த மாதிரி வெரிஃபைட்ல எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கணும். பாருங்க, வவுச்சர் ஸ்டேட்டஸ் எல்லாமே வெரிஃபைட் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். அதுக்கு பிறகுதான் உங்களால பிஓ சம்மரி ஜென்ரேட் பண்ண முடியும். நவ் கிளிக் வியூ பிஓ சம்மரி. இப்ப பாருங்க, உங்களோட பிஓ சம்மரி இஸ் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. தேங்க்யூ.